தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியின் போது 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள குறு மற்றும் சிறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் செய்தி வெளியீட்டின்படி 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்றன என அறிவித்துள்ளது. குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 வரையிலான கடன் தொகை முழுமையாக, அதாவது 100% தள்ளுபடி செய்யப்படும் எனவும், சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 வரையிலான கடன் தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடன் தொகை அதிகரிக்க தள்ளுபடி செய்யப்படும் தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு தலா 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், இதனால் அரசுக்கு ரூபாய் 2,044 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியின் போது 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள குறு மற்றும் சிறு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பில் குறு விவசாயிகளுக்கு கூட ரூபாய் 50,000 வரை மட்டுமே முழு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மேற்பட்ட கடன் தொகைக்கு முழு விலக்கு அளிக்கப்படவில்லை. சிறு விவசாயிகளுக்கு 50% மட்டுமே தள்ளுபடி என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதி அளித்தபடி கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும், இந்த ரூபாய் 50,000 வரவு என்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயல் என்றும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாடு அரசு அறிவித்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் உற்பத்தி செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ள சூழ்நிலைகள், மத்திய அரசு கட்டுப்படியான ஆதார விலையை அறிவிக்காத நிலையில் பெரும்பகுதி விவசாயிகள் கடனாளிகளாக மாறியுள்ளனர். தமிழ்நாட்டிலும் விவசாயிகள் கடுமையான கடன் நெருக்கடியில் உள்ள நிலையில் மாநில அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் 5 ஏக்கருக்குட்பட்ட விவசாயிகள் பெற்றுள்ள கூட்டுறவு பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில அரசை வலியுறுத்துகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.